ஹலோ கைஸ், இன்றைக்கி மார்ச் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கலைஞர் எழுதுகோள் விருது 2023. ஸோ இது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அண்ட் சுகீதா சாரங்கராஜ். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே இவங்க வந்து எழுத்தாளர்கள், ஸோ பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க. அண்ட் இவங்களுக்கு தான் இந்த கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ வருஷம் இது கொடுக்கக்கூடியது எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 5 லட்சம் ரூபாயும் ப்ளஸ் ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. இந்த வருஷத்துக்கு 2 பேருக்கு நக்கீரன் கோபால், சுகீதா சாரங்கராஜ். ஸோ 2021 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ சண்முகநாதன் அப்படிங்கிறவருக்கும் 2022 VN சாமி அவர்களுக்கும் கொடுத்தாங்க. அப்போ கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த இதழியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நாட்டோட உயரிய விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நாடு அப்படின்னா பர்படாஸ். ஓகே, ஸோ எதுக்காக இந்த நாடு இவருக்கு உயரிய விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த பீரியடில் நரேந்திர மோடி அவர்களோட வியூக தலைமைத்துவம், ஸோ அவரோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்படாஸ் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு இவர் நிறைய ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா சார்பில் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பர்படாஸோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டவுன் அப்படிங்கிற பிளேஸ் தான் அதோட தலைநகரம். நெக்ஸ்ட் கலைச்செம்மல் விருது. ஸோ கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது எதற்காக கொடுக்கப்படக்கூடியதுன்னா ஓவியம், சிற்பம், ஸோ இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடியது தான் கலைச்செம்மல் விருது. வருஷம் எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 6 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எந்த துறை சார்பில் வழங்கப்படுது அப்படின்னா அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படக்கூடியது தான். இதில் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா செப்பு பட்டயம், 1 லட்சம் ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு பாராட்டு சான்றிதழ், இது 3ம் கொடுக்கப்படுது. ஸோ 2024-25 இயருக்கான கலைச்செம்மல் விருது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் பிரிவில் மணிவேலு அப்படிங்கிறவருக்கும், மரபுவழி சிற்பம் பிரிவில் வே பாலச்சந்தர், கோ கன்னியப்பன், நவீன பாணி ஓவியம் அப்படிங்கிற கேட்டகரியில் முரளிதரன் செல்வராஜ், நவீன பாணி சிற்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் ராகவன். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு தான் கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6 பேருக்கு வருஷம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு CISFோட 56வது ஆண்டு விழா. ஸோ இந்த CSIF ரீசெண்டாக தான் இதோட நேம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தக்கோலம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய நம்ம அரக்கோணம் தக்கோலமில் இருக்குது. ஸோ மார்ச் 7ஆம் தேதி தான் இந்த CSF அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 56வது ஆண்டு தொடங்குது. அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா ராஜாதித்ய சோழ பயிற்சி மையம். ஸோ இது ஒரு 3 days முன்னாடியே பார்த்துருப்போம் இதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தக்கோல போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே 949ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட ஒரு போர் தான். ஸோ இந்த போரில் ராஜ ஆதித்ய சோழன், ஸோ இவர் முதலாம் பராந்தக சோழனோட பையன். இந்த ராஜ ஆதித்ய சோழன் என்ன பண்ணுவார், யானை மீது ஏறி வந்து போரிட்டு இருப்பார். அப்போ வந்து அம்பு தாக்கி மார்பில் பாஞ்சு இவர் இறந்திருப்பார். ஸோ வீர மரணம் அடைஞ்சார். அவரோட ஞாபகமாக இதுக்கு வந்து ராஜாதித்ய சோழ பயிற்சி மையம் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட இருக்குது. அடுத்தது கிராம பசுமை காடுகள். ஸோ இதோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் இருப்பாங்கள்ல அந்தந்த பிளேஸில், ஸோ அவங்களோட அன்றாட தேவையான இந்த மரம் எரிக்கிறதுக்கு மரம், அப்புறம் விறகு மரம், கால்நடை தீவனம், இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக ஒரு 100 மரகத பூஞ்சோலை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிராம பசுமை காடுகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நோக்கம். ஸோ 2022 இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக முதல் கட்டமாக 25 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி 83 பிளேசஸில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மீதி டோட்டலாக 100 இல்லையா, இன்னும் ஒரு 17 இடங்களில் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அதுக்காக 4.5 crore அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மக்காச்சோளம். ஸோ இந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது எத்தனால் உற்பத்தி தொழிற்சாலையில் மூலப்பொருளாக பயன்படுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மக்காச்சோளம் தான் மெயின் இதாக இருக்குது. அதனால கவர்மெண்ட் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து விவசாயிகளை மக்காச்சோளம் பயிரிட ஊக்குவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த மக்காச்சோளத்துக்கு சந்தை கட்டணம் அப்படிங்கிறது 1% இருந்துச்சு. ஸோ அதை இப்போ ரத்து பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்.
அடுத்தது டிஎன்பிஹெச்டபிள்யூஏ. ஸோ டிஎன்பிஹெச்டபிள்யூஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்டு, தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். ஸோ பெண்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கும் சட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1998. ஸோ இது அப்படியே கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்போ அமலுக்கு வந்ததுன்னா 1998 ஜூலை 30 அமலுக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு கீழே என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா, பெண்களை துன்புறுத்தினாலோ இல்லை அந்த துன்புறுத்துதல் மூலமாக மரணம் ஏற்பட்டாலோ, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது அதில். ஸோ எந்த இடத்துல துன்புறுத்தப்பட்டாலும், ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லைனா பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், ஒரு பார்க்காக இருக்கட்டும், இல்லை கோவிலாக இருக்கட்டும், எந்த பிளேஸில் பெண்களை ஹராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஆக்ட் 1998. ஸோ இதில் வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய்க்கு குறையாத அபராதம் அப்படிங்கிறதும் விதிக்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் அப்படிங்கிறத 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக என்னன்னா, அந்த சிறை தண்டனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவங்க பண்ணுற குற்றத்தை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அந்த போக்சோ ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டாக எப்போ கொண்டு வந்தாங்க அண்ட் எப்போ அதை லாஸ்ட்டாக அமெண்ட் பண்ணாங்க, சட்ட திருத்தம் பண்ணது எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நவிகா சாகர் பரிக்ரமா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடற்படை இருக்கு இல்லையா? ஸோ நேவி, அந்த கடலில் வந்து பெண்கள், இந்திய கடற்படையை சேர்ந்த பெண்கள் வலம் வர்றது, அப்படியே உலகத்தை அந்த கடல்லையே கப்பல் மூலமாக வலம் வர்றது தான் இந்த திட்டம் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 2024 அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் கோவாவில் வச்சு. இதில் லெப்டினன்ட் கவர்னர் தில்னா அண்ட் ரூபா அப்படிங்கிற 2 பேரும் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எந்த கப்பலில் அப்படின்னா ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிற கப்பலில். ஓகே, ஸோ அதுதான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமா. இதை கொடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் தெரியணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில். அடுத்தது மீடியா மானிட்டரிங் சென்டர். ஸோ இந்த சென்டர் வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான். ஸோ எதுக்காகனா, டு மிஸ்லீடிங் ரிப்போர்ட்ஸ், அதாவது இப்போ மீடியா, சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லைனா நார்மல் மீடியாஸ், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான தகவல் அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் தான் இந்த மீடியா மானிட்டரிங் சென்டர். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். அடுத்தது ஏஐ கோஷா. ஆக்சுவலாக இந்தியா ஏஐ மிஷன் இதோட ஆண்டு விழா அப்படிங்கிறது மார்ச் 6, 2025. ஓகேவா? ஸோ நேற்று வந்து நடந்திருக்கும். இதில் சில இந்த ஏஐ ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கோஷா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்கானதுன்னா, ஏஐ புதுமைகளை செயல்படுத்த தரவு தொகுப்பு, மாதிரி பயன்பாட்டு நிகழ்வுகளின் களஞ்சியத்தை வழங்கும் ஒரு பாதுகாப்பு தளம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஏஐ கோஷா அப்படிங்கிறது. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏஐ கோஷா மறக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரொவைடிங் ஆக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஏஐ கம்ப்யூட் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் அண்ட் கிளவுட் சர்வீசஸ். ஸோ எல்லாமே அந்த நெட்வொர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஒரு சேமிப்பகம் ஆகட்டும் இல்லது நெட்வொர்க் ஆகட்டும் இல்லைனா அந்த தரவு தளம் அண்ட் கிளவுட் சர்வீசஸ், ஸோ மேக சேவைகள் அப்படிங்கிறது. ஓகேவா? கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை இந்த இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல், அதுக்கு இந்த போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐகாட் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ டு என்ஹான்ஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆன் த ஐகாட் கர்மயோகி பிளாட்ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியது இந்த ஐகாட் கர்மயோகி அப்படிங்கிறது. அண்ட் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த திட்டத்துக்கான ஒரு ஏஐ, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் இதுவுமே வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஏஐ தான். அடுத்தது ஸோ அதான் இது பார்த்தோம், இந்தியா ஏஐ மிஷனோட ஆண்டு விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் தான் ஏஐ கோஷா, இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல் அண்ட் ஐகாட் ஏஐ அப்படிங்கிறது வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது.
அடுத்தது டாரஸ் KEPD 350 மிசைல். ஸோ இந்த மிசைல் வந்து யார் யார் சேர்ந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனும் ஜெர்மனியும் சேர்ந்து தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா துல்லியமாக ஒரு பிளேஸை தாக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் மிசைல். ஓகேவா? ஸோ ரெண்டுமாவும் செயல்படக்கூடியது தான் இந்த டாரஸ் அப்படிங்கிறது, ஸ்வீடன் ஜெர்மனியோட மேடு. அடுத்தது மலபார் சிவியட். ஸோ மலபார் புனுகு பூனை அப்படிங்கிறது இது வந்து எந்த பகுதிகளில் மட்டும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? இது வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலை மலபார் சிவியட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேஷாலம் ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா ஆந்திரா ரீஜியனில், ஸோ அந்த சேஷாலம் காடுகளில் தான் இந்த புனுகு பூனை அப்படிங்கிறது காணப்படுது மெயினாக அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியனில். ஸோ ஆசியாவில் பொறுத்த வரைக்கும் 15 to 20 டைப்ஸ் ஆஃப் இந்த மலபார் சிவியட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த புனுகு பூனைகள் வந்து IUCNோட லிஸ்ட்டில் எந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. மிகவும் அபாயகரமான ஒரு தரவு நிலை. ஓகேவா? ஸோ அதில் தான் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே கேட்டிருப்பேன் IUCN எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும், 48. ஸோ இந்தியா ஜாயின் பண்ணது 1969. ரெட் லிஸ்ட் அப்படிங்கிற ரெட் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த அழிந்து வரக்கூடிய இனங்களின் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ அந்த ரெட் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PMSYM ஸ்ரம் யோகி மான்தான், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்ரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கான ஒரு திட்டம் தான். ஸோ இது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு பிறகு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ 15,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர் 60 3,000 வரைக்குமே ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டலுமே இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது தான். அடுத்தது சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம். இது எப்போனா மார்ச் 5 ஸோ 2021 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிள் இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இது பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து 2022 வந்து அது வந்து தீர்மானம் இறுதி வடிவம் பெற்றிருக்கும். அண்ட் 2023 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்பட்டுச்சு. இந்தியாவோட முதல் காமிக் நூலகம். ஸோ இது எங்கே இருக்குது? விருதுநகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருதுநகர் அப்படிங்கிறது ரீசெண்டாக நிறைய நியூஸில் வந்துட்டு இருக்குது இல்லையா? இங்கே தான் வந்து நித்தி ஆயோக் வந்து ரீசெண்டாக இவங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் அலாட் பண்ணி ஸோ அந்த திட்டம் மாவட்டங்கள் ஒரு 112 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அதாவது பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அவங்கள முன்னேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு முன்னுக்கு கொண்டு வர ஒரு திட்டம் அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ அதில் விருதுநகருக்கு ரீசெண்டாக இவங்க நிறைய முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் 3 crore rupees அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் ராமநாதபுரம் ரெண்டுமே வந்து அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகப்பேறு இறப்பு இல்லாத ஒரு மாவட்டம் வந்து விருதுநகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் டேஸில் நிறைய விஷயத்தில் விருதுநகர் அப்படிங்கிறது முன்னேறிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்தியாவோட முதல் காமிக் நூலகம் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் சூரிய ஒளி உற்பத்தி பாதை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத்தில் தான் இருக்குது. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயங்கக்கூடிய சூரிய ஒளி உற்பத்தி பாதை அப்படிங்கிறது. அடுத்தது சீ டிராகன் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து USA கண்டக்ட் பண்ணக்கூடியது தான். அண்ட் இதில் வந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஸோ இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது வெல்த் ரிப்போர்ட் 2024. ஸோ செல்வ பட்டியல் 2024 அப்படிங்கிறத நைட் ஃப்ராங்க் அப்படிங்கிற அமைப்பு லண்டனை சேர்ந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் 191 பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் USA, செகண்ட் பிளேஸில் சைனா, தேர்ட் பிளேஸில் ஜப்பான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்.
ஒரு ரீகேப் பார்த்தலாம். கலைஞர் எழுதுகோள் விருது 2023 யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நக்கீரன் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பர்படாஸ் நாட்டோட உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது ஓவியம், சிற்பம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்படக்கூடியது. ஸோ வருஷம் 6 பேருக்கு கொடுப்பாங்க. CISFோட 56வது ஆண்டு விழா அப்படிங்கிறது தக்கோலமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிராம பசுமை காடுகள் அப்படிங்கிற திட்டம் 2022 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட திட்டம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மக்காச்சோளத்துக்கு சந்தை கட்டணம் 1% ரத்து பண்ணியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. TNPHW அப்படிங்கிறது தமிழ்நாடு ப்ராபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. நவிகா சாகர் பரிக்ரமா 2. ஸோ இந்த திட்டம் INS தாரிணியில் 2 பெண்கள் கில்னா அண்ட் ரூபா உலகை வலம் வர்றாங்க கப்பல் மூலமாக. ஸோ அதுதான் இந்த திட்டம். மீடியா மானிட்டரிங் சென்டர் மகாராஷ்டிரா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. AI கோஷா அப்படிங்கிறது ஒரு புதுமைகளை செயல்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு தளம். இந்தியா AI கம்ப்யூட் போர்ட்டல் அண்ட் ஐகாட் AI அப்படிங்கிறதும் பார்த்தோம். டாரஸ் KEPD 350 மிசைல் ஸ்வீடன் அண்ட் ஜெர்மனி சேர்ந்து மேட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மலபார் சிவியட். ஸோ இந்தியாவில் எந்த பகுதியில் மட்டும் காணப்படுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். PMSOIM ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிற ஸ்கீம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் மார்ச் 5 இந்தியாவோட முதல் காமிக் நூலகம் விருதுநகர். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் சூரிய ஒளி உற்பத்தி பாதை குஜராத் சூரத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. Sea Dragon எக்ஸசைஸ் USA கண்டக்ட் பண்ணுறது. வெல்த் ரிப்போர்ட் 2024 இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னா 4வது பிளேஸில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.